மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17, 2025 புதன்கிழமை என்ன கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டெலகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான 2020 அப்படின்ற சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருந்தோம். இந்த டெஸ்ட் பேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகையில் வழங்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? 45 டாப்பிக் கவர் பண்ணி 14 தேர்வு 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை வந்து பார்த்திங்கன்னா 100% உயர்த்ததுக்கான மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. காப்பீட்டுச் சட்டம், அதாவது 1938, ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் 1956, காப்பீட்டு ஒழுங்குமுறை சட்டம், மேம்பாட்டு ஆணைய சட்டம் வந்து 1999. இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் காப்பீட்டு திருத்த சட்டம் 2025 வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் ஆயிருக்கு. ஓகேங்களா? காப்பீட்டுத் துறையில் தற்போது 74% வந்து பார்த்திங்கன்னா நேரடி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் 100% வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா இணைக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. அதேமாரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் 3வது சர்வதேச நேனோ அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான வந்து விஐபி வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காரு. இதில் அமெரிக்காவுடைய MIT அப்படின்ற கல்வி நிறுவனத்துடைய பேராசிரியரும் நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானியான மவுங்கி பவென்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா? நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜோர்டன் இருதரப்பு வர்த்தக மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் $5 பில்லியன், அதாவது 45,483 கோடியாக இரட்டிப்பாக்க வேண்டும் பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அரசுமுறை பயணமாக அங்கே மேற்கொண்டும் போது ஜோர்டன் தலைநகர் அம்மான் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருங்காட்சியகம் வந்து பார்வையிட்டிருக்காரு. அப்படி பார்வையிட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பட்டத்து இளவரசரான அல் ஹுசைன் பின் அப்துல்லா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அல் ஹுசைன் பின் அப்துல்லா, இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய காரில் வந்து பார்த்திங்கன்னா அவரே கூட்டிகிட்டு போயிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் இருக்கார் இல்லையா, அவருடைய 42வது நேரடி வழித்தோன்றல். ஓகேங்களா? நபில் ஞாபகம், அவருடைய குழந்தை, அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி 42வது வழித்தோன்றல் இவர். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி ஜோர்டான் மன்னருக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீர்வள மேலாண்மை மற்றும் மேம்பாடு, பெட்ரோ அப்படின்னா ஜோர்டனில் இருக்கிற ஒரு நகரம், எல்லோரா வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நகரம், இந்த 2 நகரங்களுக்கு இடையிலான கலாச்சார மற்றும் சுற்றுலா ஒத்துழைப்பு, எண்ம தீர்வு பகிர்வு, கலாச்சார பரிமாற்ற ஒத்துழைப்பு உள்ளிட்ட 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முட்டைகள், அதாவது நம்ம நார்மலாக நம்ம கோழி முட்டைகள் இருக்குல்ல, அதில் அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சமீபமாக தகவல் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுச்சு. அதை எடுத்து உணவுத்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த நைட்ரோஃப் யூரான் அப்படின்ற ஆன்டிபயாட்டிக் மருந்திலிருந்து புற்றுநோய் காரணிகள் உருவாகிறதா வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த மருந்தெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முட்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதிப்பொருள் இருந்திருக்கு. ஓகேங்களா? நைட்ரோஃப் யூரான் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்திருக்கு. அதனால் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து முட்டை பெரிய சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம், அது மாற்றப்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 நாட்கள் திட்டத்தை 125 நாள் திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கடந்த 1971 பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை நினைவுகூரும் தினத்தை விட்டு அந்த நாட்டில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் நீத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. கடந்த 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடைச்சிட்டாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சரணடைவு வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் கருதப்படுது. ஓகேங்களா? அதனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரர்களை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி வெற்றி தினம், அதாவது விஜய் திவாஸ் அப்படின்னு ஒன்று கடைபிடிக்கும். 56வது ஆண்டு வெற்றி தினத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா?
அடுத்து 19 வயதுக்கு உட்பட்டவருக்கான அண்டர் 19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்துன்னா இந்தியா தனது 3வது ஆட்டத்தில் 315 ரன்கள் வித்தியாசத்தில் மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்திருக்கு. முக்கியமானது என்னென்னா இந்த ஆட்டத்தில் 209 ரன்களை விளாசி அபிஞான் குண்டூர் வந்து பார்த்திங்கன்னா யூத் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதம் அடித்த முதல் இந்திய வீரர் இவர். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 2ஆம் இடம், இந்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் முதல் இந்திய வீரர். அண்டர் 19 நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 215 ரன்களை எடுத்த தென்னாப்பிரிக்கா சேர்ந்த ஜோரிச் வான் ஷாக்விக் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீரர். ஓகேங்களா, இவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தது. அதுக்கடுத்து உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீரர் இவர், இந்திய அளவில் முதல் வீரர் இவர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. அபிஞான் குண்டு ஒரு பேர். அடுத்ததா இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரும் அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியத்தின் தலைவருமான சோமச்சந்திர சில்வா ஓகேங்களா லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்கார். ஓகேங்களா, அடுத்தது ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத வகையில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 91.01 ரூபாய் அப்படின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்திய நாணயம் ₹1, அதாவது US டாலர் ₹1 வந்து பார்த்திங்கன்னா 91.1 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா, இது கொஸ்டினில் கூட கேட்பாங்கப்பா, அதனால் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது நம்ம நாணயத்தினுடைய கவுண்ட் அதிகமாகி US டாலர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, ₹1 91 எவ்வளோ பெரிய காசு பாருங்கள். யூஎஸில் வந்து நீங்கள் ₹1 அப்படின்னா நம்ம நாட்டுக்கு ₹100 அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அடுத்ததாக தமிழக வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. வெற்றி பெற்றவருக்கு 34 விவசாயிகளுக்கு 55 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ரொக்கப்பரிசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கவும் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாகவும் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தனி கவனம் செலுத்திட்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் பயிர் விளைச்சல் போட்டிகள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விருதுகளும் அரசு சார்பில் வந்து நடத்தப்பட்டு வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா, டிசம்பர் 19, 20 வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணி தேர்வுக்கான மாதிரி ஆளுமை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணிக்கான மாதிரி ஆளுமை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் கலந்துக்கணும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான், தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நம்மளுடைய எல்லா குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. TNSRB SI ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 2020 அப்படின்ற சைக்காலஜி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தோம். இது இப்போ 50% கட்டண சலுகைகள் வழங்குறாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.